அனைவருக்கும் வணக்கம். இது மணற்கேணி டிஆர்பியிலேருந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்டேட் அப்படின்னும்போது எஸ்ஜிடி நியமன தேர்வினுடைய ஹால் டிக்கெட் வந்து வெளியாகிருக்கு இன்றைக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் 1/2024 நாள் 9/2/2024 படி 23-24 ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வு எதிர்வரும் 21/7/2024 அன்று நடத்தப்பட உள்ளது. ஏற்கனவே ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்ட அந்த தேர்வு வந்து நிர்வாக காரணங்களால் வந்து மாற்றி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன்படி 21/7 வந்து தேர்வு நடப்பது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க. அதற்கான நுழைவுச் சீட்டு ஹால் டிக்கெட் தேர்வு வாரிய இணையதளத்தில் வந்து www.trb.tn.government.in அப்படின்ற ஒரு லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட அந்த ரோல் நம்பர், யூசர் ஐடி அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட ரோல் நம்பர், பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்து வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் போட்டு உங்களோட அந்த நுழைவுச் சீட்டினை டவுன்லோட் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டிஆர்பி கொடுத்துருக்குறாங்க. கடைசி நேரத்தில் வந்து ஏற்படக்கூடிய அந்த பதற்றத்தை தவிர்ப்பதற்காக நாங்கள் 20 நாட்கள் முன்னாடியே வந்து இந்த நுழைவுச் சீட்டை வந்து அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னையிலிருந்தே நீங்கள் வந்து இந்த நுழைவுச் சீட்டை வந்து எடுத்துக்கலாம். எஸ்ஜிடி தேர்வுக்கான காலி பணியிடங்கள்ன்றது 1768ங்க. நிச்சயமாக இப்போ அந்த கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து இப்போ ஆன் கோயிங் இப்போ போயிட்டுருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுக்கவே வந்து நடக்கப்படும். அதன் பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள் அப்படின்றது வந்து தெரிய வரும். நிறைய உபரி ஆசிரியர்கள் பணியிடமும் இருக்குது, பணி நிரவலும் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் எவ்வளோ காலி பணியிடம் வந்து இருக்குது, எவ்வளோ போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்ற விவரங்களை வந்து தெரிய வருங்க. நிச்சயமாக ஒரு 1000 ஒரு 1500 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நிச்சயமாக ஆகும். நீங்கள் நல்லா படிங்க, சரிங்களா? இந்த தேர்வுக்கு வந்து இதுவரை பாருங்கள் சொல்லியிருக்கிறாங்க, இத்தேர்வினை எழுத 26,510 பேர் விண்ணப்பித்துள்ளார்கள். 26,510 பேர் வந்து இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே காம்படிஷன் தாங்க. ஏன்னா 26,510 பேர் தான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இந்த 26,510 பேரும் ஏற்கனவே தாள் 1 தேர்ச்சி பெற்றவர்கள். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நல்ல டேலண்டான ஆளுங்க தான் வந்து காம்படிட் பண்ண போகிறாங்க. நிச்சயமாக தேர்வு கடினமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, கட் ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100க்கு மேலே வச்சாதான் பணி வாய்ப்பை வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, வினாத்தாள் வருவதற்கு முன்பே எவ்வளவு கடினமாக கேட்டாலும் இங்கே அந்த கொஷினை போடுறதுக்கு ஆள் இருக்குங்க. அந்த கொஷினை செய்கிறதுக்கு ஆள் இருக்குது. எவ்வளவு கடினமாக கேட்டாலும் சரி, நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, முன்னாடி யூஜி டிஆர்பி நடந்தது. அந்த யூஜி டிஆர்பியில் அப்படி தான் எதிர்பார்த்தோம். கட் ஆஃப் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 மதிப்பெண்கள் அல்லது 90 மதிப்பெண்கள் இந்த மாதிரி எடுத்தாவே போதும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் கட் ஆஃப்ன்றது வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலே தாங்க வந்திருக்குது. ஃபிசிக்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷு இதெல்லாம் வந்து கஷ்டமான கேள்விகளாக இருந்ததோ அந்த கேள்விகளையே வந்து போட்டிருந்தாங்க. ஹையஸ்ட் மார்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 125 மார்க்காக இருந்தது. ஹையஸ்ட் மார்க் மேக்ஸு, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லேயே கடினமான ஒரு இதுலேயே. அதனால் காம்படிஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். உண்மையாகவே இந்த 20 நாட்களை ரிவிஷனுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அரசு பள்ளியில் வந்து ஒரு இடைநிலை ஆசிரியராக பணிபுரிவதற்கு நல்ல சிறப்பான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து அன்போடு நான் வந்து கேட்டுக்கிறேன். அதே போல் வேக்கன்சியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கட்டாயமாக அது இன்க்ரீஸ் ஆகும். உண்மையாகவே அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பின்னாடி வந்து பயன் பெறலாம். நீங்கள் பார்டராக வராதிங்க, நீங்கள் முன்னாடி வாங்க, சரியா? இந்த மதிப்பெண்ணை விட நான் 5 மதிப்பெண் வந்து எடுத்திருக்கிறேன். கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப்னு ஒன்று வரும். அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து உறுதி ஆகாது. அதை விட கூடுதலாக தான் வரும். ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் வந்து இங்கே இருக்குது. போஸ்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி, 1768. இன்னும் ஒரு 1000-1500 பணியிடங்கள் வந்து அதிகரிக்கும், சரிங்களா? அதனால் எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃபை விட நீங்கள் 10 மார்க் 5 மார்க் கூடுதலாகவே வைங்க. அந்த பார்டரில் இருந்து புலம்பாதீங்க, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்போட அந்த சேனல்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுற வேலையெல்லாம் வந்து எதுவுமே வேண்டாம். நம்ம ஹையஸ்ட்டாக எடுப்போம். இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க் யாருக்கு எதுவோ அதுவோ வந்து எடுப்போம். 110, 115 அந்த மாதிரி மதிப்பெண்களுக்கு மேலே நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கட்டாயமாக உங்களால் முடியும். உங்களால் முடியாட்டி யாராலும் முடியாது அப்படின்னு மனதில் வைத்துக்கொண்டு நல்ல சிறப்பாக பயன்படுத்துங்க. இது நல்ல ஒரு வாய்ப்பு. நல்ல அருமையான ஒரு பணி நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு துறை இந்த ஆசிரியர் துறை. நீங்கள் வாங்க, வாழ்த்துக்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.